இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. எல்லாருமே பார்த்தீங்களா அங்கன்வாடி நேர்காணல் 28/5/2025 நடந்துச்சு. அதோட பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகிருக்கான். அதை பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா புது புது கொஸ்டின் வந்திருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் இந்த மாதிரி கொஸ்டினே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்க சொல்கிறாங்க. அந்த செல்ஃபி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுக்க சொல்லியிருக்காங்க. நியூஸ் பேப்பர் கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நேர்காணலோ இல்லையா பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டான வாட சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கொஸ்டினை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இன்டர்வியூ நடந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேர்காணல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் இது போன்ற தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெர்லினுங்கிறீங்க திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 28/5/2025 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த நல்ல உள்ள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கன்னா, குழந்தைகள் பார்த்திங்கன்னா எதில் ஆர்வமாக இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா விளையாடுறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாடல் ஆடல் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வீணாக போன முட்டையை பார்த்திங்கன்னா பால்வாடி அங்கன் குழந்தைங்க பார்த்திங்கன்னா கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இல்லைன்னு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க இல்லைன்னா அந்த முட்டை பார்த்திங்கன்னா ஏன் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா போன முட்டையை பார்த்திங்கன்னா கொடுத்தா குழந்தைங்களோட ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டு போகும், உடல்நலம் கெட்டு போகும். குழந்தைங்கிறதுனால இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா இங்கே பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். குழந்தைங்கிறதுனால பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா உடல்நலம் சரியில்லாமல் போகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பல பிரச்சனை வரும். அதனால் பார்த்திங்கன்னா கெட்டுப்போன பார்த்திங்கன்னா உணவாக இருக்கட்டும், முட்டையாக இருக்கட்டும், அங்கன்வாடியில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என்னோடய குழந்தைகள் போல் தான் பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வாந்தி மலம் கழித்தல் என்ன செய்யுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா புது புது கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா என் குழந்தையாக இருந்தால் பார்த்திங்கன்னா என்ன செய்யணும், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வாந்தி எடுத்தாலும் சரி மலம் கழித்தாலும் சரி அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தி என்னோடய குழந்தை மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துக்கு பண்ணி பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 4வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா பால்வாடியில் உங்களோட பணி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பால்வாடிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பால்வாடி ஸ்கூலுக்கு போகிறாங்க, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதோட பேர் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையம். இந்த அங்கன்வாடி மையம் பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பால்வாடி ஸ்கூல்னு தான் பார்த்திங்கன்னா பேர் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா என்ன வேலைனா பார்த்திங்கன்னா டீச்சராக இருந்தால் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கல்வி சொல்லிக் கொடுக்கறது. அதேமாரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒழுக்கமாக இருக்கட்டும், விளையாட வைக்கிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைந்த குழந்தைங்களாக இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கணக்கு எடுத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஊட்டச்சத்து பார்த்திங்கன்னா கொடுக்கணுன்னு பார்த்து கொடுக்கறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சத்து மாவாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், மதிய நேரத்தில் உணவு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையா. பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் பார்த்திங்கன்னா முட்டை வாரத்தில் 3 நாள் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா உணவு இதெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்குறாங்களா இல்லையா. அதேமாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பார்த்து அவங்களுக்கு போதுமான சத்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது. அதே மாதிரி டாக்டர்கிட்டலாம் போகிறாங்களா பண்ணுறாங்களா இல்லையா அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பார்க்குறது. இந்த மாதிரி டீச்சராக இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லை அங்கன்வாடி உதவியாளர் இருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேட்டுருந்தாங்களா நான் பார்த்திங்கன்னா என்னோடய வேலையை பார்த்திங்கன்னா சமைக்கிறது, குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக சுத்தமாக பார்த்திங்கன்னா உணவு பார்த்திங்கன்னா சமைச்சு கொடுப்பேன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா பால்வாடியில் அடம்பிடிக்கும் குழந்தைங்க பார்த்திங்கன்னா எவ்வாறு அமைதிப்படுத்துவீன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் சொல்லலாம்னா பால்வாடியில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கும். பால்வாடியில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே குழந்தைகள்னா பார்த்திங்கன்னா உணவு சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடம் பிடிக்கும். அந்த குழந்தைகளாம் பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தை மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அமைதிப்படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயமா இருக்கட்டும் எல்லாமே நான் பார்த்திங்கன்னா பண்ணுவேன். என்னோடய குழந்தை மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துக்கோ நீங்கள் பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். அவ்வளோ தான் 5 கொஸ்டின் சொல்லி பார்த்திங்கன்னா டைங்கன்னு சொல்லியிருக்காங்க.
இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயத்ரிங்கிற இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஏற்கனவே அட்டன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்தது தான் சொல்லியிருக்காங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வராத சொல்லியிருக்காங்க. அது எந்த கொஸ்டின், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் சொல்லலான்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த காயத்ரிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கலாம். குழந்தைங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1098ங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1998ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த நைட்டு டே எந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மனப்படமாக வச்சுக்கிங்க. கண்டிப்பாக கேட்பாங்க, கண்டிப்பாக சொல்லணும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சீம்பாலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சத்து இருக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீம்பாலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் கொடுப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பால் வந்து பார்த்திங்கன்னா சீம்பால். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சீம்பால். இந்த சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கும் செரிமானத்தை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துறதுக்கும் பல ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதில் வைட்டமின், புரதம், கொழுப்பு சத்து, கார்போஹைட்ரேட் மற்றும் நோய் எதிர்ப்பு புரதங்கள் இதெல்லாம் நிறையா சத்து இருக்குது. சீம்பாலில் உள்ள முக்கியமான சத்து வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு புரதம், வைட்டமின் ஏ, டி, இ, கே இந்த 4 இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வைட்டமின் வந்து பார்த்திங்கன்னா சீம்பாலில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்சைமின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை வந்து பார்த்திங்கன்னா எளிதாகிறதுக்கும் உணவுக்குரிய சத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சி கொள்றதுக்கும் பயன்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாக்டோபெரின் வந்து பார்த்திங்கன்னா இது பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சை தொற்றுகளை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து போராடுறதுக்கு வராமல் வந்து பார்த்திங்கன்னா வந்தாலும் எதிர்த்து போராடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுது. தசை வலிமைகள், திசுக்கள் சரி செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுது. கொழுப்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தேவையான ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது. கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் வழங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உப்பு மற்றும் தாதுகள் வந்து பார்த்திங்கன்னா பல உடலில் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தேவைப்படுது. நோய் எதிர்ப்பு சக்தி புரதம் இருக்குதுன்னா தொண்டை, நுரையீரல், குடலை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஓகேன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா கொஷின்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்டுக்கிறாங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் விண்ணப்பித்த மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டிலேருந்து நீங்கள் விண்ணப்பித்த மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் போய் சேருங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசரம்னா எந்த டைமில் இருந்தாலும் நீங்கள் நைட்டாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் லீவாக இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரத்தில் அந்த இடத்துல ரீச் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணுறாங்க. கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவதுன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏதோ ஒன்று அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உடனே வருவாங்க அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.